இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். எத்தனை பள்ளிக்கூடம் உங்களுடைய ஆட்சி காலத்திலே தம்பி மகேஷ் பொய்யாமொழி கட்டிய கட்டிடம் இடிந்து விழுந்திருக்கிறது. அப்படி இடிந்து விழுந்ததில் எத்தனை மாணவர்களுடைய உயிர் போயிருக்கிறது என்பதை கண்டறிந்தால் உங்கள் மனம் நிச்சயமாக வேதனைப்படும். திறமையான ஆட்சி என்று சொல்ல முடியாது. காரணம், மிகப்பெரிய சிக்கனத்துக்கு பேர் போனவர் கலைஞர். இன்றைக்கு 4.5 லட்சம் கடன் இருக்கிறது, எனக்கு வாக்களியுங்கள், நான் கடனை கட்டுகிறேன், உங்களை காப்பாற்றுகிறேன் என்று எங்களிடம் வந்தார். எங்களிடம் என்றால் ஜெனரல் பப்ளிக். வாக்களித்தோம், கொண்டு வந்தோம். இன்றைக்கு 11 லட்சம் கோடி ரூபாய் கடன் தமிழக அரசு மீது இருக்கிறது. உங்களுக்கு எனக்கு தெரியாமலே 3 லட்சம் 4 லட்சம் நம்மை நம்பி அவர் கடன் பெற்றிருக்கின்றார். இந்த ஃபைனான்ஸ் செக்ரட்டரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கிறவர் ஒரு முதலமைச்சரே சொன்னால் கூட, இல்லை சார் இந்த ஃபண்டை நம்ம கன்வெர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணுமில்ல. வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தி செக்ரட்டரி டு கவர்மெண்ட் டு அட்வைஸ் தி மினிஸ்டர்? நிரம்ப படித்தவங்க, அவங்களுக்கு தானே சட்டம் தெரியும், அவங்களுக்கு தானே நுணுக்கம் தெரியும், அது ஒழுங்காக சொல்லி கொடுக்கணுமில்ல. அப்படிங்கிற வகையில் நான் கலந்துக்கிட்ட ஒரு அஜிடேஷன் ப்ரொட்டஸ்ட் கூட்டத்தில் கூட இது முழுக்க ஃபைனான்ஸ் செக்ரட்டரி செய்த மாபெரும் தவறு. காலையில் எழுந்திருக்க வேண்டியது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா திட்ட வேண்டியது, கவர்னரை திட்ட வேண்டியது, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மேலே கேஸ் போடுறது. எஸ்ஐஆருங்கிறது சார், எனுமரேஷன் ஒர்க் ஷுட் பி டன் பை தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அது ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன். அது மேலே கேஸ் போட்ட ஒரே முதலமைச்சர் பண்ணாங்க. தினமலர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனையை அலசக்கூடிய நிகழ்ச்சியில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவர் விபி துரைசாமி வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா நாங்குநேரியில் ஒரு மாணவி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, 2 வயது குழந்தை முதல் 80 வயது முதிய மூதாட்டிகளுக்கு வரைக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் தமிழக அரசில் இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. கமலஹாசன், அவன் கூட்டணியை சேர்ந்த கமலஹாசனே ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு அருமையான கேள்வியை கேட்டீர்கள். மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற தினமலர் ஏட்டிலே கலந்து கொண்டு எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை மக்களோடு பரிமாறிக்கொள்வதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நலம் சார்ந்த அரசு என்று சொன்னால் வெல்ஃபேர் கவர்மெண்ட், சட்டம் ஒழுங்கு தான் முதலிடம் வகிக்கிறது. தினமும் ஏடுகளை பார்க்கின்ற பொழுது 2 வயது குழந்தை முதல் 80 வயது மூதாட்டி வரை வன்புணர்ச்சி, பாலியல் தொல்லை, நகை கொள்ளை, செயின் பறிப்பு, மாணவர்கள் மத்தியில் அன்ரெஸ்ட், ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை, கஞ்சா விற்பது, கஞ்சாவோடு இணைந்திருக்கின்ற 10 வகையான பொருள்களை விற்பது, இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால் இந்த அரசாங்கம், மாண்புமிகு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இயங்குகின்ற இந்த அரசாங்கத்தை தான் நான் குறை சொல்ல வேண்டும். குற்றங்கள் நடப்பதை அவரால் நிறுத்த முடியாது என்பது ஒரு வாதம் இருந்தாலும் கூட, குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருக்கிறாரே என்று வருத்தப்படாமல் இருக்க முடியாது. அந்த வகையில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதிலும், குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தருவதிலும், குற்றங்களை விரைந்து நீதிமன்றங்களில் நடத்துவதற்கும் அவர்கள் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர்கள் ஈடுபடுவதில்லை, இன்ட்ரெஸ்ட் காட்டுவதும் இல்லை. எனவே சட்டம் ஒழுங்கு இந்த 5 ஆண்டு காலத்தில் முழுவதுமாக கெட்டு போய்விட்டது என்பது என்னுடைய கருத்து. சார், இன்னொரு விஷயம், சட்டம் ஒழுங்கு இன்னொரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, போதைப்பொருள் இங்கே மாணவர்கள் மத்தியில் சர்வசாதாரணமாக நடமாடக்கூடிய சூழ்நிலை. அதாவது பார்த்தீங்கன்னா 2-3 மாதங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்னை, திருவள்ளூர் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் இந்த சுற்று வட்டாரத்திலே
பல லட்சம் ரூபாய் போதைப் பொருளை பள்ளி அருகிலே இருக்கக்கூடிய கடைகளில் பறிமுதல் பண்ணப்பட்ட செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். கடந்த மாதம் வந்து கிட்டத்தட்ட கடந்த 3 மாதத்தில் 22 கோடி ரூபாய் போதைப் பொருள் வந்து பறிமுதல் செஞ்சுருக்காங்க. ஸோ 22 கோடி ரூபாய் 2, 3 மாதத்திலே பறிமுதல் செய்யப்பட்ட விஷயம்னு பார்த்தா, கிட்டத்தட்ட போதை அரசாங்கமாகவே இது திகழ்ந்து கொண்டிருக்குல்ல சார். அதை எப்படி பார்க்குறீங்க நீங்க? இது போதை அரசாங்கம் என்ற வார்த்தை தான் சரியான பதம். அது சரியாகவும் இருக்கும். ஆனால் கேட்டால் அந்த ஊருக்கு நாங்கள் பாதை போட்டோம், இந்த ஊருக்கு பாதை போட்டோம் என்று சொல்லுவார்களே தவிர, ஆனால் போதைக்கு கொடுக்கின்ற மரியாதை மக்கள் பயன்படுத்துகின்ற பாதைக்கு அவர்கள் வழங்குவதில்லை. இரண்டாவதாக எதிர்காலத்தில் இந்த இந்தியாவை காப்பாற்றக்கூடியவர்கள், வழிநடத்தக்கூடியவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் மாணவர் சமுதாயம். எங்கள் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் இருந்து பேரறிஞர் அண்ணா, கலைஞர் காலம் வரை கல்விக்கு முக்கியத்துவம் வளர்ந்தார்கள். டைடல் பார்க்கலாம் கலைஞர் காலத்தில் வந்தது தான். விஞ்ஞான வளர்ச்சியை வளர்த்தார்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் மூலமாக முதலமைச்சரினுடைய கவனத்திற்கு நான் பல கூட்டங்களில் பேசியிருந்தாலும், இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர் கவனத்தை ஈர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. மதுரைக்கும் டவுன் சவுத் ஆஃப் மதுரை என்று எடுத்துக்கொண்டால், மதுரைக்கு தெற்கே இருக்கின்ற ஒவ்வொரு மேல்நிலை பள்ளியிலும் ஒவ்வொரு சமுதாயத்தையும் குறிக்கின்ற வகையிலே கையிலே கயிறு கட்டுகிறார்கள். அந்த கயிறு வித்தியாசம், இந்த கலர் வித்தியாசத்தை பார்த்து ஒருவர் அடித்து கொள்கிறார்கள். மாணவர்கள் பையிலே பட்டாக்கத்தை இருப்பதும், மாணவர்கள் பையிலே போதை வஸ்துகள் இருப்பதும் இது நல்லதல்ல. ஒரு இந்தியாவையே சீரழிக்கின்ற, பாழாக்குகின்ற இந்த நிலையில் அரசாங்கம் தனி கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் மூலமாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு போகிறேன். இன்றைக்கு செய்தித்தாளிலே 2 லட்சம் கோடி பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கியதாக விளம்பரம் செய்கிறார். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, உங்களை நான் பணிவன்போடு பிஜேபியினுடைய துணைத் தலைவர் என்ற முறையில் கேட்டுக்கொள்வதெல்லாம், ஒரு நாள் உங்களுடைய காரில் செல்லாமல் சாதாரண காரிலே சென்றால் எத்தனை வேப்ப மரங்களுக்கு கீழே பள்ளிக்கூடம் நடக்கிறது என்று கண்டுபிடியுங்கள். எத்தனை பள்ளிக்கூடம் உங்களுடைய ஆட்சி காலத்திலே தம்பி மகேஷ் பொய்யாமொழி கட்டிய கட்டிடம் இடிந்து விழுந்திருக்கிறது. அப்படி இடிந்து விழுந்ததில் எத்தனை மாணவர்களுடைய உயிர் போயிருக்கிறது என்பதை கண்டறிந்தால் உங்கள் மனம் நிச்சயமாக வேதனைப்படும். காரணம், கல்வி வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்குவதாக பட்ஜெட்டில் படிக்கிறார் தம்பி மகேஷ் படிக்கிறார். ஆனால் கட்டிய கட்டடங்கள் 75 நாட்களுக்குள்ளாக, 75 ஆண்டுகளுக்கு பின்னாடி அல்ல, 75 நாட்களுக்குள்ளாக இடிந்து விழுந்து பல மாணவ செல்வங்களை நாம் இழந்திருக்கின்றோம். இதையெல்லாம் நமது முதலமைச்சருக்கு தனி கவனம் செலுத்தி அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். சார், நீங்கள் வந்து நீண்ட நாளாக திமுகவில் பயணித்திருக்கிறீர்கள். நீங்கள் பல்வேறு பொறுப்புகளை வகித்திருக்கிறீர்கள். ஸோ இப்போ ஸ்டாலினோடலாம் நீங்கள் நெருங்கி பழகக்கூடிய உங்களுக்கு அனுபவம்லாம் இருந்திருக்கு. ஸோ ஸ்டாலினோட இப்போ எல்லாமே சொல்லுவது என்னவென்றால், ஸ்டாலினோட திறமையான ஆட்சி, கருணாநிதியை விட ஸ்டாலின் திறமையானவர் அப்படின்ட்டுலாம் ஒரு பேச்சு பொருளாக இருக்கிறது. அவர் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, அவர் கட்சி சேர்ந்தாலும் சரி, அது மட்டும் இல்லை அவரை விட திறமையானவர் உதயநிதி அப்படின்லாம் இருக்கிறது. நீங்கள் ஸோ இந்த திமுக பயணத்தின் போது அந்த அனுபவங்களிலேயே இவரோட திறமை எப்படி பார்க்குறீங்க சார்? ஐயா, திறமை என்று எடுத்துக்கொண்டால் காலஞ்சென்ற மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் அவர்களோடு ஒப்பிடுவதையே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காரணம், அவர் ஒரு கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், வசனகர்த்தா, இப்படி பல்வேறு கோணங்களிலே அவர் பிரதிபலித்தார். மிகப்பெரிய இலக்கியவாதி. ஆட்சியில் இல்லாத போது அவர்கள் எழுதிய நூட்கள் அதிகம். அவர் இந்த தமிழ் மொழிக்காக அவருடைய பங்களிப்பை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு முறை துணை ஜனாதிபதியாக இருந்த KR நாராயணனிடமே இதை பற்றி நான் பேசினேன். மிக சிறந்த ஒரு எழுத்தாளர். அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உணர்வு வருகின்ற வகையிலும் அந்த உரிமைகளை பெற்றுத்தருவதிலையும் அவர் முன்னணியில் இருக்கின்றார் என்றெல்லாம் சொன்னேன். அவரே ஆச்சரியப்பட்டார். ஹீ இஸ் தி ஆத்தர் ஆஃப் மோர் தேன் 250 books and 75 films. அந்த ஒவ்வொரு படத்திலையும் அண்ணாவினுடைய கொள்கை லட்சியத்தை சொல்லி அவர் தமிழ் மொழிக்கு ஆற்றிருக்கிறார். அப்படி பார்த்தால் நீங்கள் கேட்ட கேள்வி கொஞ்சம் தமாஷாகவும் இருக்கிறது. வடிவேல் பாஷையிலே சொன்னால் சின்ன பிள்ளைத்தனமாக கூட இருக்கிறது. அவருடைய திறமையோடு ஒப்பிடக்கூடாது.
ஒப்பிட்டு பார்த்தால் திறமையான ஆட்சி என்று சொல்ல முடியாது. காரணம், மிகப்பெரிய சிக்கனத்துக்கு பேர் போனவர் கலைஞர். இன்றைக்கு 4.5 லட்சம் கடன் இருக்கிறது, எனக்கு வாக்களியுங்கள், நான் கடனை கட்டுகிறேன், உங்களை காப்பாற்றுகிறேன் என்று எங்களிடம் வந்தார். எங்களிடம் என்றால் ஜெனரல் பப்ளிக். வாக்களித்தோம், கொண்டு வந்தோம். இன்றைக்கு 11 லட்சம் கோடி ரூபாய் கடன் தமிழக அரசு மீது இருக்கிறது. உங்களுக்கு எனக்கு தெரியாமலே 3 லட்சம் 4 லட்சம் நம்மை நம்பி அவர் கடன் பெற்றிருக்கின்றார். தினமும் 1 கோடி ரூபாய் செலவு செய்து செய்தித்தாளிலே விளம்பரம் செய்கிறார். அது அத்தனையும் உண்மையா? மற்றொன்று, ஓரளவு நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் பதவியும் வகித்தவன் என்ற முறையில் சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட்டை நிறைவேற்றக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் பாப்புலர் கவர்மெண்ட். யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள்தான் அந்த முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்வார்கள், முழு பட்ஜெட்டையும் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கொஞ்சம் கெட்டிக்காரர் தான். ஏதோ படிக்க சொன்னார், படித்து விட்டார்கள். ஆனால் அதை நிறைவேற்றுகின்ற இடத்தில் யார் இருக்கிறார்கள்? பாப்புலர் கவர்மெண்ட். அது ஆங்கிலத்தில் சொல்வார்கள். யார் வெற்றி பெற்று வருகிறார்களோ, மக்கள் யாருக்கு ஆதரவு வழங்குகிறார்களோ அவர்கள்தான் பட்ஜெட்டை தாக்கல் செய்யவும் அதை நிறைவேற்றவும் கடமைப்பட்டிருக்கிறார்கள். எனவே விளம்பரங்கள், இவ்வளவு விளம்பரம் பேப்பரில் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை அவருக்கு. இரண்டாவதாக, அனைத்து டிவிகளிலும் வெல்வோம் ஒன்றாகங்கிறார், செல்வோம் ஜெயிலுக்கு ஒன்றாகங்கிறார், என்னென்னமோ சொல்கிறாரு. உங்கள் கனவு திட்டம், நான் முதல்வன். யாரோ ஒருத்தர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணதுக்கு அதுக்கு நான் தான் காரணம்னு ஒரு விளம்பரம் கொடுக்குறார். ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழகத்தில் 67 60 அப் டு 67 1967 ஆல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் டாப்பர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. அது திருச்சினாப்பள்ளி ஜோசப் காலேஜிலேருந்து ஒரு வருவாங்க. இடையில கொஞ்சம் சர்க்கிள் வந்து இப்போ மாணவ செல்வங்கள், கிராமத்து பிள்ளைகளெல்லாம் அறிவு வளர்த்து கொண்டு வழக்கம் போல் அந்த இழந்த பெருமையை மீண்டும் தமிழகத்திற்கு பெற்று தருகிறார்கள். அதற்கும் நான் தான் காரணம் என்று விளம்பரம் செய்து கொள்கிறார். அது எப்படி பொருத்தமான விளம்பரம் என்று தெரியவில்லை. எல்லா பத்திரிகைக்காரர்களும் உண்மையை எழுதுவதற்கு தயங்குகிறார்கள், அச்சப்படுகிறார்கள். அதில் தினமலர் தைரியமாக மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற ஒரு ஏடாக இருக்குது. சார், நீங்கள் விளம்பரம்னும் போது இன்னைக்கு காலையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது 2 சிறுவர்கள், ரீல்ஸ் சிறுவர்கள், அவர்கள் சென்று முதல்வரை சந்தித்து பேசி, அவர் வந்து அந்த சிறுவர்கள் மத்தியில் பேசி, அதை வந்து இதை பதிவு பண்ணுங்க எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்லி, முதல்வர் வந்து ஒரு சிறுவர் ரீல்ஸில் பேசக்கூடிய ஒரு அல்பமான ஒரு விளம்பரத்தை தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த குற்றச்சாட்டெல்லாம் வருது. ஸோ நீங்கள் சொல்வது போல் தொடர்ந்து விளம்பரமாகவே இருக்கு. அதாவது பேர் வச்சியா சோறு வச்சியான்ற மாதிரி எல்லாரும் பேர் வைத்து கொண்டிருக்கிறார், எல்லா பேரும் பேர் வைக்கிறார். ஆனால் அதற்கான நலத்திட்டங்களுக்கான செயல்பாடு இல்லைன்னு சொல்கிறாங்களா சார்? எப்படி பார்க்குறீங்க? சுருக்கமாக சொன்னால் சார், இந்த 11 லட்சம் கடன் பெற்றதற்கு சட்டமன்றத்தில் இவர் யாருடைய அனுமதியும் பெறவில்லை. 11 லட்சம் கோடி இருப்பதாக சபைக்கு சொல்லி அவர்களுடைய அனுமதியும் பெறவில்லை. நாம் இந்தியாவிலே பர் கேபிட்டா இன்கம், தனிமனித வருமானமும் வாங்கும் சக்தியை நான் தான் உருவாக்கியிருக்கிறேன். ஜிடிபி இத்தனை சதவீதம், நான் 11 புள்ளி ஏதோ சொல்லுகிறார். இதையெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு எங்கள் நாமக்கல் பாஷையில் சொன்னால், 1 லாரி வச்சிருக்கிறவனுக்கு 1 பைசா கடை இல்லை. 250 லாரி வச்சுருக்கிறவன் 500 லாரி கடை வச்சுருக்கிறான். இதில் யார் பணக்காரன்னா, அந்த 1 லாரி கடை இல்லாமல் இருக்கிறான்னா அவன் தான் பணக்காரன். இது ஒரு லாரி உரிமையாளரை உதாரணத்துக்கு சொல்லுகிறமே தவிர இது நாட்டுக்கும் பொருந்தும். 11 லட்சம் கோடியை எப்பொழுது கட்டுவது? அந்த 11 லட்சம் கோடிக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்களா? இவ்வளோ விளம்பரம் பண்ணுறீங்களா? உங்கள் அப்பா அதை செஞ்சாரா? இவ்வளோ விளம்பரத்தை அவர் தேடினார்களா? அவர் இலக்கியவாதி, கவிஞர் என்ற முறையில் பாராட்டு கூட்டத்தில் அதிகம் கலந்து கொண்டார் அவருடைய படைப்புகளுக்காக. ஆனால் தேவையில்லாத விளம்பரங்கள், தேவையற்ற விளம்பரம், அந்த விளம்பர பணத்தை வேறொரு திட்டத்திற்கு பயன்படுத்தலாம். உதாரணத்திற்கு என்டிஏனுடைய தமிழ்நாட்டு பிரிவினுடைய தலைவர், முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய எடப்பாடியார் அவர்கள் கூட காவேரி மேட்டூரிலிருந்து தஞ்சாவூர் வரையிலும் பல ஊர்களிலே செக் டேம் கட்டினார். செக் டேம் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே நீர் தேக்கம் ஏற்படுகிறது.
நீர்த்தேக்கம் ஏற்பட்டால் 3 மைல் 4 மைலுக்கு கிணற்றில் ஊற்று பெருக்கு அதிகமாகி அது விவசாயத்துக்கு பயன்பட்டது. இரண்டாவதாக அவர் செய்த ஒரு புரட்சிகரமான ஒன்று, இந்த விவசாயிகளுடைய பிள்ளைகள் எல்லாம் டாக்டர் ஆக வேண்டும் என்று ஒரு 7.5% ஒதுக்கினார். அதில் இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு 300க்கும் மேற்பட்ட டாக்டர்களை உருவாக்கிய பெருமை அவருக்கு உண்டு. இது போன்ற ஒரு ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை இவர் செய்தார், சமுதாய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இரண்டாவதாக, இதை பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், உங்கள் மூலமாக சொல்வதிலே நான் பெருமைப்படுகிறேன். 13 ஆண்டு காலம் எதிர்க்கட்சியாக எம்ஜிஆரை எதிர்த்து இருந்த கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழக அரசு என்று தான் சொல்லி அவர் காலம் முழுவதும் கடைசி லாஸ்ட் பிரீத் ஆஃப் ஹிஸ் லைஃப் முடிந்தது. ஆனால் திராவிட மாடல் என்று சொல்கிறாரு, அது என்ன என்று எனக்கும் புரியவில்லை. நீங்கள் என்ன கூட்டணி ஆட்சியாக நடத்துகிறீங்க? உங்கள் கட்சி ஆட்சி, உங்கள் கட்சி எம்எல்ஏக்கள் ஆதரவு, மக்கள் உங்களுக்கு ஆதரவு வழங்கியிருக்கிற திமுக ஆட்சி என்று சொல்லலாமே. திராவிட மாடல் என்ற சொல் யாரோ சொல்லிக் கொடுத்து சொல்லுகிறார். அதில் இது போன்று பல விஷயங்கள், கொள்கை, லட்சியத்திலிருந்து அவர் பிறந்து போய் கொண்டு இருக்கிறார் என்பது என்னுடைய வருத்தமான செயல். சரி, இன்னொரு குற்றச்சாட்டு திமுக வைக்கிறது என்னென்னா, என்டிஏ கூட்டணி மேலே, அதாவது வந்து அந்த கூட்டணி வந்து தமிழகத்தில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் கூட்டணின்றாங்க. ஆனால் அவங்க என்டிஏல வந்து பாஜக வந்து என்ன சொல்கிறாங்க, என்டிஏ தலைமையில் கூட்டணின்றாங்க. ஸோ இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்க கூட்டணியா, இல்லை பாஜகவோட என்டிஏ தலைமையில் இருக்க கூட்டணியா என்று சந்தேகம் கேட்கலாம். மதிப்பிற்குரிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் இந்த கூட்டணி அறிவித்து, மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் நமது என்டிஏ கூட்டணியினுடைய தமிழகத்தினுடைய தலைவர், அவர் வருகின்ற காலகட்டங்களில் நாம் அவரை முதல்வராக ஆக்குவோம், நீங்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுங்கள், உழைக்குங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். நாங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர்தான் முதலமைச்சர் என்று சொல்லி வருகிறோம். நீங்கள் சொல்லுகின்ற கருத்தை நான் மறுக்க முடியாது. நாங்கள் தமிழக பிஜேபி தொண்டர்களையும் முன்னணி தலைவர்களுடைய பேச்சை கவனித்தால் தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி ஆட்சிதான் என்று சொல்லுகிறோம். நீங்கள் சொல்வது போல அந்த கட்சியிலும் ஒரு சிலர் அதிமுக ஆட்சி என்று சொல்லுகிறார்கள். அது கொஞ்சம் மனது வலிக்கிறது. சார், இன்னொரு விஷயம் வந்து கூட்டணி. இப்போ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா 24 கட்சிகள் கூட்டணி அமைச்சிருக்கு திமுக பக்கம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியில் வந்து ஒரு சொற்பமான கட்சிகள் மட்டும் தான் கூடியிருக்கு அப்படின்றாங்க. இன்னும் சில சொல்கிறது என்னென்னா, எடப்பாடியாரும் சரி பாஜகவும் சரி, நான் ஒரு பெரிய கட்சியை எதிர்பார்க்கிறோம், பெரிய கட்சியை எதிர்பார்க்கிறோம்னு சொல்கிறாங்க. எல்லாரும் நினைப்பது என்னவென்றால் தாவாக, அதாவது தமிழக வெற்றி கழகம் தான் சொல்கிறாங்க. ஏன்னா நேற்று கூட ஒரு செயற்குழு கூட்டம், மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதில் வந்து 132 மாவட்ட செயலாளர், 120 மாவட்ட செயலாளர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தாவேக்கால. அது வந்து 98 பேர் வந்து கூட்டணி அமைக்க வேண்டும் சொல்கிறாங்க. அதில் பெருவாரியானவர் வந்து என்டிஏ கூட்டணி தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்றாங்க. ஸோ இந்த கூட்டணி எப்படி அமையும், இது சாத்தியக்கூறு இருக்கா சார்? அமைவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. அவர் வந்தால் எங்களுக்கு திமுகவை வீழ்த்துவதற்கு, அதிகார நாற்காலியிலிருந்து அகற்றுவதற்கு அது எளிமையாக கூட இருக்கும். நாங்கள் விஜய் அவர்களுடைய பாப்புலாரிட்டி, செல்வாக்கை குறைத்து மதிப்பிடுபவன் நான் அல்ல. அவர் வர வேண்டும் என்று விரும்புகின்றேன். அதற்குண்டான பணியை எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய நயினா நாகேந்திரன் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறார் என்று நான் நம்புகின்றேன். சார், இன்னொரு விஷயம் வந்து திமுக ஆட்சியில் வந்து பெண்கள் ஆதரவு அதிகமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. இப்போ அது பாலியல் பிரச்சனை போன்ற விஷயங்கள் இருந்தாலும் கூட இப்போ 5000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை என்பது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதன் மூலமாக வெற்றியை நாங்கள் ஈட்டு விடுவோம். ஏன்னா பேருந்து, இலவச பேருந்து, அது இல்லாமல் இந்த விஷயம், அந்த 5000 ரூபாய் கொடுத்த விஷயமெல்லாம் ஒரு வெற்றிக்கான பாதையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே சார். 5000 ரூபாய் கொடுத்ததை நான் வரவேற்கின்றேன், பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் என்ற முறையில். ஆனால் அந்த பணம் மறுநாளே வங்கி கணக்குக்கு போயிருக்கிறதுக்கு அதுக்கு உத்தரவு போட்டார். இந்த பணம் எங்கிருந்து வந்தது என்று ஒரு தோழர், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பிரகாரம் ஒரு மனு போட்டார். அவருக்கு கிடைத்த பதில், அதை நான் ஒரு கூட்டத்திலே கூட படித்து காட்டினேன். அதை பார்த்து விட்டு தான் அந்த கூட்டத்திற்கே நான் கலந்து கொண்டேன். எப்படி என்று சொன்னால், ஸ்பெஷல் காம்போனன்ட் ஃபண்டு என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஒரு சிறப்பு தொகையை
மத்திய சர்க்கார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டுவது, விடுதி கட்டுவது, விடுதியில் தரமான உணவு வழங்குவது, லைட்டு போடுவது, குடிநீர் வசதி ஏற்படுத்தி இருப்பதற்காக அந்த ஸ்பெஷல் காம்பனண்ட் ஃபண்டு வழங்கியிருக்கிறது மாண்புமிகு பிரதமர் மோடியினுடைய அரசாங்கம். அந்த பணத்தை அந்த சமுதாயத்திற்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்பது கடந்த கால அரசாங்கம் கடைபிடித்து வந்த முறை. This government has no power technically, legally, morally also to convert the fund. ஸ்பெஷல் காம்பனண்ட் ஃபண்டுங்கிற அந்த வார்த்தை வந்துங்க அந்த சமுதாயத்திற்கு நிலம் விலைக்கு வாங்கி வீட்டுமனை பட்டா கொடுக்கலாம், விடுதிகள் கட்டலாம், பள்ளிக்கூடம் கட்டலாம், பள்ளிக்கூடத்துக்கு விடுதியில் இருக்கிறவங்களுக்கு தரமான உணவு வழங்கலாம், அவங்க ஆஃபீஸுகளாக வருவதற்கு அவர்களுடைய அறிவை வளர்த்து கொள்வதற்காக நூலகம் கட்டலாம், ஸ்பெஷல் கிளாஸ் நடத்தலாம். அதற்காக தான் ஸ்பெஷல் காம்பனண்ட் ஃபண்டு. அது மோடி மட்டும்தான் கொடுத்தாரான்னு நான் கேட்டிங்கன்னா நான் அதுக்கும் பதில் சொல்கிறேன். இது காலகாலமாக காங்கிரஸ் கவர்மெண்ட்டு கொடுத்துருக்கு. ஆனால் இந்த ஃபைனான்ஸ் செக்ரட்டரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கிறவர் ஒரு முதலமைச்சரே சொன்னால் கூட இல்லை சார் இந்த ஃபண்டை நம்ம கன்வெர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணுமில்ல. வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தி செக்ரட்டரி டு கவர்மெண்ட் டு அட்வைஸ் தி மினிஸ்டர்? அவங்க நிரம்ப படித்தவங்க, அவங்களுக்கு தானே சட்டம் தெரியும், அவங்களுக்கு தானே நுணுக்கம் தெரியும், அது ஒழுங்காக சொல்லி கொடுக்கணுமில்ல. அப்படிங்கிற வகையில் நான் கலந்துக்கிட்ட ஒரு அஜிடேஷன் ப்ரொட்டஸ்ட் கூட்டத்தில் கூட இது முழுக்க ஃபைனான்ஸ் செக்ரட்டரி செய்த மாபெரும் தவறு. அந்த 6500 கோடி ரூபாய் எடுப்பதற்கு இவருக்கு யார் உரிமை வழங்கியது? அது என்னுடைய பணம், எனக்கு சேர வேண்டிய பணம். அதை எடுத்து நான் பெண்களுக்கு கொடுத்தேன் என்று சொன்னால் மற்ற அரசியல்வாதி போல நான் பேசவில்லை. அப்படி பார்த்தால் கோடை திருவிழா, இந்த ஜனநாயக திருவிழாவில் ஓட்டு வாங்குறதுக்கு கோடை திருவிழா, இந்த 5 வருஷமாக கோடையே இல்லையா? இந்த வருஷம் மழை பெஞ்சிருக்கு, மழைக்கு தகுந்த மாதிரி வெயிலும் அடிக்குது. இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் 2000 கொடுத்தீங்கன்னா, அப்படி பார்த்தா என்னுடைய அன்பு சகோதரி தமிழச்சி ஒவ்வொருத்திக்கும் 25,000 ரூபாய் இவர் வழங்கியிருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் நாங்கள் இதை எதிர்த்து பேசுவோம், எப்படி 5000 கொடுக்கலாம், பிஜேபி பேசினால் அதை வைத்து அரசியல் சாயம் பூசி பிழைப்பு நடத்தலாம் என்று நினைத்தார். எங்களுடைய மாண்புமிகு தலைவர் நயினார் நாகேந்திரனில் இருந்து முன்னணி தலைவர்களிருந்து என்னை பொறுத்தவரை இன்னும் 28,000 ரூபாய் அவர் தர வேண்டிய பணம் இருக்கிறது. யாருக்கு? என்னுடைய தமிழச்சி சகோதரிக்கு. அவர் சொன்ன அந்த ஹெட்டில், சார் நான் உங்கள் மூலமாக ஒன்று சொல்லிக்கிறேன், நான் ஒரு 7 ஆண்டு கால துணைத் தலைவராக இந்த ஹவுஸை நடத்தினவன். மத்திய சர்க்கார் ஒதுக்குகின்ற பணத்தை அந்தந்த ஹெட்டில் செலவழிக்காத ஒரு கவர்மெண்ட் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கவர்மெண்ட்டு தான். ஃபண்டெல்லாம் டைவர்ட் பண்ணுறது. இப்போ ஒரு ஏழைக்கு வீடு கட்டுறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிராண்டிங் 2,10,000. அதுக்கு கலைஞர் கனவு வீடு கட்டுறதுன்னு பேர் வச்சுக்கிட்டார். இது ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் பேர் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுற இவர் மாற்றலாம், அது ஏன்னு கூட அவங்க கேட்கல. எவ்வளோ பிரச்சனைகளை அவங்க சரி தொலைஞ்சு போகுதுன்னு தான் உள்ளாங்க. அதை ஒரு பெருந்தன்மையை பலவீனமாக நினச்சிக்கிட்டு காலையில் எழுந்திருக்க வேண்டியது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா திட்ட வேண்டியது, கவர்னரை திட்ட வேண்டியது, பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மேலே கேஸு போடுறது. எஸ்ஐஆருங்கிறது சார் எனுமரேஷன் ஒர்க் சுட் பி டன் பை தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அது ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன். அது மேலே கேஸு போட்ட ஒரே முதலமைச்சர் இவர் தாங்க. எஸ்ஐஆர் ஒர்க்கு செய்யக்கூடாதுன்னு. இல்லை, இவங்க மம்தா கூட போட்டிருக்காங்களே சார், மம்தா கூட அந்த வழக்கை போட்டிருக்காங்களே. மம்தா போட்டிருந்தால் தவறு தான். அது அவங்களுக்கு அந்த பணி செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு, இன்ஸ்டிடியூஷன். அந்த நிறுவனத்து மேலே நீ இதை அதை இவர் என்ன பண்ணிட்டாருங்க, இடையில ஒரு வாய்தாவில் போய் இதே முதலமைச்சர் ஒரு பெட்டிஷன் போட்டு எஸ்ஐஆர் ஒர்க்குக்கு நான் அகென்ஸ்டு கிடையாது, பொது தேர்தல் முடிஞ்ச பிறகு நடத்துங்கன்னா, முத்துசாமி செத்து 33 வருஷம் ஆகுது, இன்னும் ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்குது. நீங்கள் 10%ங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு கடந்த தேர்தலில் கிடைச்ச வாக்குகளை 10% இந்த எஸ்ஐஆர் மூலமாகவே குறைஞ்சிருச்சு.
ஆமாம். சரியான வாக்காளர் பட்டியலை தயாரிச்சிருக்காங்க. அந்த வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறதுக்கு இவருடைய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தான் போனாங்க. இதில் பிஜேபியுடைய ரோலே கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதை ஒரு நாள் பேட்டா அவங்களுக்கு என்ன பணம் ஒரு விகிதாச்சாரம் வச்சுருக்காங்க, அதை கொடுத்துட்றாங்க இந்த ஸ்டேட் கமிஷனர்கிட்ட. அவங்க அந்தந்த வாத்தியார்களுக்கு ரெவன்யூக்காரங்களுக்கு பிரித்து கொடுத்துட்றாங்க. அவ்வளோதானே தவிர அந்த வேலையை செய்கிறது இவருடைய எம்ப்ளாயீஸ். இவருடைய எம்ப்ளாயீஸ் எப்படி அதிகமாக தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அதனால் இந்த எஸ்ஐஆர் மேலே போடுறது, கவர்னர் மேலே கேஸ் போடுறது, பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா மேலே போடுறது, இப்படி நம்ம ஒரு விஷயம் உங்கள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்தியாவிலே அதிகமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு அரசியல் சாசனம் இடம் கொடுக்கறதுங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு கேஸ் போட்டது இவங்க தான். அதுக்கு எவ்வளோ செலவாகுது? ஒவ்வொரு அட்வொகேட்டுக்கு சார், ஐ சுட் நாட் சே தி ரெமுனரேஷன் ஆஃப் தி அட்வொகேட், அது பேசக்கூடாது. அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாரு? கண்டிப்பாக தேவையா? பல லட்சங்கள். இல்லை அப்படி சார், சொல்லிடலாம். தப்பாக சொல்கிறீங்க. பல கோடிகள். சரி, உங்கள் மூலமாக சொல்ல வைக்கலாம். ஆமாம் ஆமாம், அது உண்மைதான். ஆனால் இதுக்கு தேவையா? சரி சரி. அதான் இப்போ இன்னொரு விஷயம் சார், இப்போ திமுகவோட லேட்டஸ்ட் அரசியல், மத்திய அரசுக்கு எதிராக சிலிண்டர் தட்டுப்பாடு, பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், பெட்ரோலியம் தட்டுப்பாடுன்னு. ஆனால் அவங்களோட கூட்டணி இருக்க தேமுதிகவோட பிரேமலதா பொதுச்செயலாளர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் வந்து சரி செஞ்சிடும், இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது, சரி செய்யப்படும் அவங்க கூட்டணியே சொல்கிறாங்க. இந்த கேள்வியை கேட்டதுக்காக உங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் முதல்ல நான் அடிக்க விரும்புகிறேன் சார். பஃபர் ஸ்டாக் பெட்ரோலியம் இருக்குது, கேஸ் சிலிண்டர் இருக்குது, டீசல் இருக்குது. இந்த டிவி மூலமாக இவர்களுக்கு, முதலமைச்சருக்கு சாதகமான டிவிகள் மூலமாக ஸ்டாக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை, பீதியை கிளப்பி விட்டு நூற்றுக்கணக்கான கார்களையும் 200 கணக்கான டூ வீலர்களையும் ஒவ்வொரு பங்கு முன்னாடி நிறுத்தி வச்சு மக்களுக்கு மத்திய சர்க்கார் ஏதோ தவறு செய்து விட்டது போல் ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுகிறார்களே தவிர, எங்கே வேணாலும் நீங்கள் வெஹிக்கிளில் வாங்க, நான் உங்களுக்கு பெட்ரோல் வாங்கி தரேன், டீசல் வாங்கி தரேன். இது வந்து சிலிண்டர் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்களே சார். பல ஹோட்டல்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டி தராங்களே. சரி செய்யறதுக்கு நடவடிக்கை எடுத்தாச்சுங்க. சரி சரி. நான் சொல்கிறேங்க, ஒரு குறைஞ்சபட்சம் அரசியல் அனுபவம் உள்ளவங்கிற ஒரு முறையில் இது எசென்ஷியல் சர்வீஸ் ஆக்டில் வரக்கூடியது. எசென்ஷியல் சர்வீஸ் ஆக்டில் வரும்போது மாண்புமிகு முதலமைச்சரினுடைய கவர்மெண்ட்டில் ஃபுட் செல்லுன்னு ஒன்று இருக்குது. நல்ல டிஜிபிக்கு இணையான ஒரு பெரிய அதிகாரி தான் அங்கே இருப்பாங்க. அவருக்கு கீழே ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஃபுட் செல் ஆஃபீஸர் இருப்பாங்க, ரொம்ப பவர்ஃபுல் ஆட்கள் இந்த உணவு கடத்தலை தடுக்கிறதுக்கு. அவங்க ஒரு பங்குக்கு போகட்டுமே, ஏன் 100 கார் இருக்குது உங்கள்கிட்ட, இன்றைக்கி ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, இந்த ஸ்டாக்குக்கு தகுந்த மாதிரி இத்தனை வெஹிக்கிள் நீ கொடுத்துருக்கலாமேன்னு ஒரு இடத்துல ஐ ரிக்வஸ்ட் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் டு டெப்யூட் ஃபுட் செல் ஆஃபீஸர்ஸ் டு இன்வெஸ்டிகேட். நீங்கள் பாருங்கள், தவறே நடக்காது. இது மாநில அரசாங்கம் தான் நிறைவேற்றணும். இதுக்கு மத்திய சர்க்கார் இவங்க விரும்பினா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் இருக்குது, பாரத் பெட்ரோலியம் இருக்குது, அது இந்தியன் ஆயில் கார்பரேஷன், யார் வேணாலும் அதிகாரிகள் கூட கூப்பிட்டுக்கலாம். ஏன்னா அவங்க தான் இதை கொடுக்குறாங்க டீலருக்கு. இத்தனை நாளைக்கு இது வர்ற மாதிரி பண்ண அப்படிலாம் பார்த்தா சார், என்னுடைய கருத்து, மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி மிகப்பெரிய குடும்பத்தில் பிறந்தவர், ஜவஹர்லால் நேருடைய கொள்ளு பேரன். அவர் இந்த விஷயத்தெல்லாம் அரசியல் சாயம் பூசுகிறாரே தவிர எந்த இடத்துலையும் பெட்ரோல் டீசல் பிரச்சனையே கிடையாது, யாருக்கும் இது கிடைக்கவில்லை. சில பேர் நான் பார்க்குறேன் சார், 25 லிட்டர் பெட்ரோல் கூட எடுத்துகிட்டு போகிறாங்க, தேவையில்லை. அவங்க போய் அந்த பிளாக் மார்க்கெட்டில் 10 ரூபா 20 ரூபா வச்சு விற்கிறாங்க. இதுக்கெல்லாம் இதை தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபுட் செல் தான். சார், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு கடைசி கேள்வியை கேட்குறேன். இப்போ வந்து தொடர்ந்து வந்து தமிழக அரசை வந்து மத்திய அரசு வஞ்சிக்கிறது, பல்லாயிரம் கோடி ரூபாய் எங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கவில்லைன்றாங்க. ஆனால் சில நாட்களுக்கு முன்பு திருச்சிக்கு வந்தார் பாரத பிரதமர், கிட்ட 5500 கோடிக்கான நலத்திட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்கின்றார். ஆனால் இந்த குற்றச்சாட்டு என்பது தொடர்ந்து திமுக வச்சுக்கிட்டே இருக்கேன் சார். இது ஒரு அருமையான கேள்விங்க. தொடர்ந்து அவர் சொல்கிறது பணம் ஒதுக்கலை, பணம் ஒதுக்கலை, பணம் ஒதுக்கலைன்னு.
நமது தமிழகத்தைச் சேர்ந்த மாபெரும் விஞ்ஞானி கஸ்தூரி ரங்காச்சாரி தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ற ஒரு சட்ட முன்வடிவை வகுத்து தந்தார்கள். அதில் அவரவர்கள் பிரதேசத்தைச் சேர்ந்த மாநிலத்தைச் சேர்ந்த மாணவ செல்வங்கள் தாய்மொழியில் கற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி எழுதியிருக்கிறார். ஆனால் கூடுதலாக ஒரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த என்இபியில் நான் கையெழுத்து போட மாட்டேன்னு இவர் மறுக்கிறதுனால அந்த வர வேண்டிய வருஷத்துக்கு 200 கோடி 300 கோடி வரல. நான் என்ன கேட்குறேன், 39 எம்பி உங்ககிட்ட தானே இருக்காங்க. ஒரு நாளாவது இதை பற்றி பேசுனீங்களா? இல்லை இவர் டெல்லிக்கு போகிறப்பெல்லாம் பிரதமர் மூலமாக அது ப்ரெஷர் கொடுத்தாரா? ஃபிஷர்மேன் பிரச்சனையை இப்போ கொடுக்குறாரா? கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற கல்வி திட்டத்தை மாநிலத்துக்கு ஒதுக்கணும்னு சொல்லியிருந்தால் இந்த கவர்னருக்கு இவருக்கு எதுக்கு என்ன சார் பிரச்சனை வருது? ஆனால் இதையெல்லாம் அவர் பேசலை. இவங்க பேசுகிற ஆட்களை அனுப்பலை. ஆக இங்கே ஒரு மக்கள் மத்தியில் ஒரு மாதிரியான பேச்சு, ஏடுகளில் வர ஒரு பேச்சு, அரசு விழாக்களில் அரசியல் அதிகமாக பேசுகின்ற முதலமைச்சரை நான் இவராக தான் பார்க்குறேன். சார் கண்டிப்பாக உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஒரு சிறந்த நாளேடு தினமலர் அவர்கள் இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் என்பது கிடையாது. மக்களுக்கு விழிப்புணர்வு அவேக்னஸ் ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான ஏட்டில் என்னையும் எனக்கும் உங்களோடு பேசக்கூடிய வாய்ப்பினை எனக்கு தெரிந்த சில விஷயங்களை யதார்த்தமாகவே நான் சொல்லியிருக்கின்றேன். அந்த வாய்ப்பு வழங்கிய உங்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.